நம்மளோட சப்ஸ்கிரைபர் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க சார்? சூப்பரா வந்தாங்க. ஓகே, நல்ல ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட் க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஓஹோ, சரி. அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஓகே, எதிர்பார்க்காத லெவலுக்கு நமக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகே. நம்ம ஷோ மூலியமா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னும் 3 வருஷத்துல வாங்குறதுக்கு உண்டான ஆட்கள் நம்ம கிட்ட நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, ஆனா இடம் மட்டும் பற்றாக்குறையா இருக்க போது போக எலிஜிபிள் இல்லைன்றவங்களுக்கு நம்ம 50-50 ஆஃபர் மாதிரி ஓகே, பாதி பணத்தை கட்டிட்டு மீதி பணம் வந்து பாத்தீங்கன்னா 0 இன்ட்ரெஸ்ட், ஓகே, வட்டியே இல்லாம நம்ம கோட்டீஸ்வரன் ஆவறதுக்கு ஓகே, பெரிய நிறுவனம் ஓகே, இதுல முதலீடு செஞ்சிட்டு இருக்காங்க. ஓஹோ, நம்ம சைட்டை சுத்தி எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அடித்தட்டு மக்கள் எல்லாருமே ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற அவங்களோட கனவை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் மூலியமா உங்கள்கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட சார்பா நான் பர்சனலா உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். ரொம்ப மடங்குன்னு வச்சுங்களேன், அதோட பெருசு. ஓஹோ, எல்லாருமே இடம் வாங்கணும், எல்லாரும் ஒரு அவங்களுடைய கனவை நினைவாக்கணுன்றதுக்காக சரி, ஓகே, இந்த சைட்ல பொறுத்தவரையில 3 ஆஃபரா நம்ம சார் வந்து பெஸ்டான ஆஃபரா, சூப்பரான ஆஃபரா கொடுத்துருக்காரு சார். யாருமே கொடுக்காத ஒரு மகாக்கனி. ஓகே, இந்த மரம் நீங்க வாங்குற ரேட்டை விட இந்த ஒரு மரமே உங்களுக்கு அது 10 வருஷத்துல அது உங்களுக்கு பலன் கொடுத்துரும். பட்டா ஃப்ரீ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, ஸ்மார்ட் சிட்டியா அறிவிச்சிட்டாங்க. இடமே பார்க்க வராம ஆபீஸ்ல உட்காந்து இடத்த புக் பண்ணிட்டு போன கிளைண்ட்டுங்க நிறைய பேர், ஃபேமிலியோட வரவங்களுக்கு வீட்டாண்டியே போயிட்டு பிக்கப் பண்ணின்னு வந்துட்டு சைட்டை காட்டிட்டு நீங்க எந்த அளவுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் வந்து பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்காக இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒரு லோ பட்ஜெட்ல நிறைய வந்து கொண்டு வந்த முடியும். என்ன ப்ராப்பர்ட்டி சொந்தங்களுக்கு வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைப் பர்சனலாக எனக்கே வந்து கால்மே வந்து பண்ணிருக்கீங்க. நிறைய ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பட்ஜெட்ல வந்து அஃபர்ட்மே வந்து பண்ண முடியல. ஸோ டவுன் பேமெண்ட்மே நம்மளால வந்து பண்ண முடியறது இல்லை. நம்மளுடைய பட்ஜெட்டாக இருக்கட்டும், ப்ளஸ் நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு அசட் மாதிரி வந்து இருக்கட்டும், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக ஏற்ற ஒரு ப்ராஜெக்ட், ஒரு சூப்பரான ஒரு லோ பட்ஜெட் ப்ராஜெக்ட், யார் மக்களும் வாங்கணும், ஒரு அசட் வாங்கணும்னு நினைக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆஃபருமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூக்கடை வந்து வச்சிருக்கலாம், இல்லை ஒரு ஆட்டோ டிரைவர்ஸாக இருக்கலாம், நிறைய பேர் டிரைவர்ஸுமே வந்துருப்பீங்க, இல்லை ஷாப்லையுமே வந்து ஒர்க்குமே வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இது வந்து லோன் கிடைக்காமலே ஒரு அசட் வந்து உங்களால் வந்து வாங்க முடிஞ்சிருக்காது. அந்த கவலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு வந்து தேவையில்லை. ஸோ உங்களால் ஒரு மாதம் ஒரு மினிமம் பேமெண்ட் கட்ட முடிஞ்சதுனாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு சொந்தக்காரராக வாங்கலாம், உங்களுக்கான ஒரு அசட்டுமே நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்து சொல்கிற மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயிலுக்கு டேரக்ட் ப்ரொமோட்டர் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். யாருக்கும் எந்த ஒரு கமிஷனுமே வந்து கொடுக்க செலவில். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் வந்து பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்காக இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஒரு லோ பட்ஜெட்டில் நிறையா வந்து கொண்டு வந்த முடியும். ஸோ உங்களுக்கான ஒரு அசட் வரும்போது நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் வந்து வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சினா வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். அப்படியே நம்ம ஷோவில் ஃபுல் ப்ராஜெக்ட் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஸ்ரீவாரி எஸ்டேட்லேருந்து ஒன் ஆஃப் த டெப்டி டைரக்டர் வந்து மிஸ்டர் ரஞ்சித் சார் வந்து நம்மளோட வந்திருக்காங்க. சாரை ஃபர்ஸ்ட் வந்து வெல்கம் பண்ணிக்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். ஓகே, ஸோ சைட் சூப்பராக இருக்குது, நீங்களும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஸோ லாஸ்ட் ப்ராஜெக்ட் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி சார் நம்மளோட சப்ஸ்கிரைப் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க? சார் சூப்பராக வந்தாங்க. ஓகே, நல்ல ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஓஹோ, அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எதிர்பார்க்காத லெவலுக்கு நமக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, கண்டிப்பாக நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும் சார். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட் நம்ம 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருப்போம். எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடித்தட்டு மக்கள் எல்லாருமே ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற அவங்களோட கனவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் மூலியமா உங்கள்கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட சார்பாக நான் பர்சனலாக உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார், இப்போ இந்த சைட்டும் அதே மாதிரி தான் வந்துருக்கு. ஏன்னா ஸ்ரீவாரி எஸ்டேட்டில் நம்ம கொஞ்ச நாள் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அவங்களோட எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் எல்லாரும் வாங்கணுங்கிற ஒரு கான்செப்டில் இடம் நீங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி தான் இந்த சைட்டுமே வந்துருக்கு. ஸோ இந்த சைட் பற்றி ப்ளஸ் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றினா ஃபுல் டீட்டெயில் நீங்களே சொல்லிடுங்க சார். ஓகே சார், வணக்கம் சார். சார் நாங்கள் ஸ்ரீவாரி எஸ்டேட்லேருந்து டெப்டி டைரக்டர் ரஞ்சித் பேசுகிறேன் சார். நம்ம கம்பெனியிலேருந்து ஒவ்வொரு சைட் நம்ம லான்ச் பண்ணாலும் பெஸ்டான ஆஃபராக சூப்பரான ஆஃபராகவே சார் வந்து கோட் பண்ணுவாங்க. போன ஷோவில் நம்ம எல்லாம் பண்ணி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 100% லோன் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்ததில்ல. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிபில் ஸ்கோரு இதெல்லாம் இல்லாமல் ஆட்டோ டிரைவர்ஸ் கடை வச்சுட்டு இருக்கவங்க இந்த மாதிரி டிரைவர்ஸுங்களுக்குலாம் வந்து லோன் எலிஜிபிள் இல்லைன்றதுனால அதெல்லாம் நாங்கள் வந்து சாரிட முன் வச்சு பேசணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் அத்தனை பேருக்குமே அதாவது எல்லாருமே இடம் வாங்கணும், எல்லாரும் ஒரு அவங்களுடைய கனவை நினைவாக்கணுன்றதுக்காக இந்த சைட்ல பொறுத்தவரையில 3 ஆஃபரா நம்ம சார் வந்து பெஸ்டான ஆஃபரா சூப்பரான ஆஃபரா கொடுத்திருக்காரு சார். மக்களுக்கு ரொம்ப பயன்படுற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கீங்க. சூப்பரா கொடுத்திருக்காரு சார். சரிங்க சார், சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னாலே ஒவ்வொரு சைட்டும் நம்ம எந்த இடத்துல சைட் ஓபன் பண்ணாலும் ஓகே
பட்டா ஃப்ரீ, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. பட்டா ஃபுல்லாவே ஃப்ரீயா வாங்கி கொடுத்துறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாவே நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க. ஃப்ரீயாவே கொடுத்துருவோம். சூப்பர் சார். மூணாவதா வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிளைண்ட்டுங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா லோன் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மன வருத்தத்துல இருக்காங்கல்ல, ஆமா ஆமா, அவங்க கனவை நினைவாக்குறதுக்காகவே எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மன வருத்தத்துல இருக்காங்கல்ல, ஆமா ஆமா, அவங்க கனவை நினைவாக்குறதுக்காகவே 50-50 ஆஃபர்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனி இஎம்ஐ மூலமாவே நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா 5,80,000 ரூபாயில இடம் இருக்கு. அதுல பாதி பணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2,80,000 ரூபாய்க்குள்ளார நம்ம கட்டிட்டு மீதி வந்து மாச தவணையா நம்ம இஎம்ஐயா ஆபீஸ்லயே நம்ம கட்டிக்கலாம். இந்த ஆஃபரை வந்து எல்லாருக்கும் போய் சேரும். எல்லாராலையும் முடியும், அந்த அமௌண்ட் வந்து ரெடி பண்ணி கட்ட முடியும்ன்றதுக்காக சார் வந்து இந்த பெஸ்டான ஆஃபரை சூப்பரா கொடுத்துருக்காரு. நிறைய பேர் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா புக்கிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெஸ்டான ஆஃபர் எந்த கம்பெனிலுமே கொடுக்க மாட்டாங்க, நம்ம கம்பெனில கொடுத்துருக்காங்க. அது சூப்பர் சார், சூப்பர். நீங்க என்ன சொல்லுங்க, இப்ப நிறைய பேர் வந்து இடம் வந்து பாப்பாங்க, பிடிச்சிருக்கும், கையில கொஞ்சம் பணம் இருக்கும், என்னன்னா இப்ப லோனுக்குன்னு வந்து போறாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ரொஃபைல் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, அதனாலே வாங்க முடியாது. ஸோ இதுல மெயினா என்னன்னா இப்போ கம்பெனில நீங்க வந்து இஎம்ஐ வந்து கொடுக்குறீங்க. கண்டிப்பா சார். ஸோ ஒரு 50-50 இஎம்ஐ கான்செப்ட்ல நம்ம வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ சைட்ல எத்தனை ஏக்கர் நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம், சைட்ல என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் நம்ம வந்து கொடுக்குறோம், அதை பத்தி சொல்லிருங்க சார். நம்ம ஸ்ரீவாரி எஸ்டேட்ல இருந்து நம்ம சைட் நேம் வந்து பாத்தீங்கன்னா பீச் ரெசார்ட்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் சார். சூப்பர். இந்த பீச் ரெசார்ட்டே வந்து பாத்தீங்கன்னாக்கா பிசிஆர் கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா கெஸ்ட் ஹவுஸ் ஆகும், ரெசார்ட் ஆகும், பெரிய லெவல்ல வந்து ஸ்விமிங் பூலோட கட்டுறதுக்கு உண்டான இடம் தான் இது. தண்ணி ஃபெசிலிட்டிஸ் சூப்பராகவே இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கட்டி வீக்கெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 days இங்க வந்து ஸ்பெண்ட் பண்ற லெவலுக்கு இந்த ஏரியா மாறிக்கிட்டு இருக்கிறதுனால ஃபுல்லாவே இத பீச் ரெசார்ட்னு சொல்லிட்டு கோல்டன் இதுவா நம்ம கொடுத்துருக்கோம் சார். இது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால நம்ம ரெசிடென்ஸ் ஏரியாவும் கட்டலாம். ஸோ அதை நம்ம வாடகை கொடுறதுக்கு உண்டான ஒரு அம்யூனிட்டிஸாவும் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா தங்குற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான பிளேஸ் தான் இது. 3-in-1 இதுதான் நமக்கு வந்து இருக்கு. நம்ம வேணாலும் ரெசிடென்ஷியல் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா சார். இல்ல ஃபேமிலியோட வந்து தங்கறதுக்கு பண்ணிக்கலாம். கண்டிப்பா சார். பக்கத்துல டூரிஸ்ட் பிளேஸ்னா ரெண்டல்ல வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட்லுக்கும் நல்ல கண்டிப்பா சார் இருக்கும். ஈஸியார் எல்லாம் எப்படி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நல்ல ரேட்டுக்கு வாடகை விடுறாங்களோ அந்த மாதிரி 10 வருஷத்துல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் இருக்காது. அந்த லெவலுக்கு வந்து மாறி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடுங்க இருக்கும். சைட் வந்து பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் 30 ஏக்கர் சார். ஓகே சார். இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 10 ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஃபேஸ் 1. ஆமா சார். ஓகே. இது கண்டினியூா 30 ஏக்கரும் நம்ம வந்து பார்த்தா 1 by 1 கொடுக்குற மாதிரி தான் பிளான்ல எல்லாமே ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே சார். நம்ம ஒவ்வொரு சைட்டுக்கு நம்ம கொடுக்கும்போது பிரம்மாண்டமான ஆட்சி பிளஸ் வந்து சிசிடிவி கேமரா மூலியமா தான் நம்ம உள்ள வருவோம் சார். சரி, ஓகே ஓகே. நல்ல கேட் வசதியோட 24 hours செக்யூரிட்டியோட 30 feet ரோடு, 30 feet ரோடு, 24 feet ரோடுன்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்கும். ரோடுங்களை பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பிளாட்டுக்கு போனோமோ அந்த பிளாட்ல நம்ம போய் கார் நிக்கும். ஓகே, நல்லா இருக்கு சார். சைட் பாக்கும்போது நல்ல ஒரு அட்ராக்டிவா இருக்கு. நைட்ல வந்தாலும் நம்ம சோலார் லைட்டோட தான் சைட்டை பார்க்கலாம். ஓஹோ, நைட்லயே வந்து நம்ம சைட்டை பார்க்கலாம். எப்ப வேணாலும் வரலாம். 24/7 எப்ப வேணாலும் வரலாம். எப்ப வேணாலும் வரலாம். சரி, ஓகே. சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சைட்டுக்கும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஒவ்வொரு பிளாட்டுக்கு இண்டிவிஜுவல் வாட்டர் லைன் கொடுத்துருக்கோம் சார். சூப்பர், ஓகே. எந்த சைட்லயும் இல்லாத மாதிரி இந்த சைட்டை வந்து பாத்தீங்கன்னா இயற்கை வளத்தோட இன்னும் ஒரு 5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு பெரிய ரெசார்ட். இந்த ரெசார்ட்டுக்காக தான் இந்த சைட்டே நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி இருக்கும். ஏன்னாக்கா வச்சிருக்கிற ஒவ்வொரு பிளாட்லயும் 2 தென்னை மரம் வரும். யாருமே கொடுக்காத ஒரு மகாக்கனி. இந்த மரம் நீங்க வாங்குற ரேட்டை விட இந்த ஒரு மரமே உங்களுக்கு அது 10 வருஷத்துல அது உங்களுக்கு பலன் கொடுத்துரும். இன்னைக்கு இந்த வாங்குற இடத்துல போடக்கூடிய ஒரு முதலீடு அந்த ஒரு மரத்திலேயே கொடுத்துரும். மரமே வந்து நமக்கு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம சைட்டை சுத்தி கேட்டோட கம்யூனிட்டி தான் சார். சரி, ஓகே ஓகே. நம்ம சைட்டை சுத்தி பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீடுங்க தான் இருக்கு. சரி, ஓகே. அதாவது இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் உடனே வீடு கட்டி வர்றது எதை பண்ணாலும் இமிடியேட்டா 3 வருஷத்துல நம்ம கோட்டீஸ்வரன் ஆவறதுக்கு பெரிய நிறுவனம் இதுல முதலீடு செஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம சைட்டை சுத்தி. சரி சரி. அது என்னன்றத நான் உங்களுக்கு எல்லாத்துமே விளக்கமா நான் சொல்றேன். சூப்பர் சார், ஓகே சார். இப்போ நம்ம சைட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க அமைஞ்சிருக்கு சார்? பொன்னேரி டு பழவேற்காடு சார் நம்மளுடைய சைட்டு. சரி, ஓகே. பழவேற்காட்டுக்கு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே போலாச்சம்மன் குளம் பஸ் ஸ்டாப் பேரு. சரி, ஓகே. அங்கிருந்து அதாவது நம்ம பைபாஸ்ல இருந்து 100 மீட்டருக்குள்ளாரதான் நம்ம சைட். வாக்கபிள் டிஸ்டன்ஸ். நம்ம வர வழி எல்லாமே வீடுங்க தான். அந்த வீடுங்களை தாண்டின உடனே நம்ம சைட் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லயே நம்ம சைட் வந்துரும். சரி, ஓகே. சைட்டுக்குள்ள இதுதான் சார். இங்க இங்க பஸ் வசதின்னு பாத்துக்கிட்டாக்கா 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்
ஓகே எனி டைம் பஸ் ஓஹோ அந்த மாதிரி சல்லுன்னு போயிட்டே இருக்கும். காடு வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ், பறவைகள் சரணாலயம் சொல்லிட்டு சரி ஓகே பயங்கரமான டெவலப்மெண்ட்ல நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரி நம்ம இங்க இருந்து பார்த்தாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ் தெரியும். ஓஹோ பழையர்காடு பீச்சோட லைட் ஹவுஸ் நமக்கு வந்து தெரியும். ஆமா, நம்ம அங்க போனோம்னாலே போட் ரைஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா பீச். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்தை வந்து பெரிய லெவல்ல டெவலப் பண்றதுக்காகவே அதானி குரூப் பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா காட்டுப்பள்ளியில கப்பல் துறைமுகத்தை பெரிய லெவல்ல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. மில்லியன் கணக்குல வந்து பாத்தீங்கன்னா பணத்தை இறக்கி 10 வழிச்சாலையா கொடுத்து பெரிய லெவல்ல கொண்டு போறாங்க. அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற இந்த ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பல ஆயிரம் கோடியை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது வளரும் போது பாத்தீங்கன்னா இது எங்கேயோ போய் நிற்கும். சென்னையில இருக்கிற மெரினா கடற்கரை பீச் மாதிரி பழையர்காடு பீச் வந்து நம்ம இந்த பீச்சுக்கும் இந்த லைட் ஹவுஸ் சார் நமக்கு எப்படி சென்னையில வந்து பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்கோ அதே மாதிரியான ஒரு லைட் ஹவுஸ் தான். இங்கிருந்து 10 நிமிஷத்துல தான் நம்ம சைட் இருக்கு சார். லைட் ஹவுஸ்ல இருந்து பறவைகள் சரணாலயம் இங்க தான் நமக்கு இருக்கு சார், கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து 10 நிமிஷத்துல நம்ம சைட்டுக்கு போயிடலாம். இங்கிருந்து நம்ம பார்த்தாலே அத்வானி ப்ராஜெக்ட் சார். அது நம்ம சொன்னல பல லட்சம் கோடி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனுடைய சைட் அதுதான் சார். இங்கிருந்து பார்த்தாலே கப்பல் துறைமுகம். இந்த சைட்டை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பல ப்ராஜெக்ட்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால இந்த இடத்துல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலோ ரெஸ்டாரண்ட் கட்டினாலோ நல்ல டெவலப்மெண்ட் வரும்ன்றத காட்டுறதுக்காக தான் இந்த பீச்சோட விஷயத்துக்காக நம்ம கொண்டு வந்துருக்கோம் சார். மட்டும் இல்லாம நமக்கு மீஞ்சூர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் சிட்டியா அறிவிச்சிட்டாங்க. பொன்னியல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெல் சிட்டி கிட்டத்தட்ட 2000 ஏக்கருக்கு மேல பண்ணி பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 கம்பெனி உள்ள வந்துருச்சு. சோ அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த லெவல் வந்து வேற லெவல்ல மாறிட்டு இருக்கு ஏரியா. நமக்கு மரமல் நகர் மகேந்திரா வெல் சிட்டி மாதிரி இங்க ஒண்ணு அதை விட 3 மடங்குன்னு வச்சுங்களேன். அதை விட பெருசு. சூப்பரான பட்ஜெட்ல இந்த சைட்டை நம்ம கொடுக்குறோம். இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்றவங்க ஒவ்வொருத்தருமே நல்ல நிலைக்கு வரும். அந்த லெவலுக்கு இந்த இடம் வந்து சேல்ஸ் உண்டான வருமானத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு இடம் தான் இது. சூப்பர் சார். ஓகே சார், இப்போ சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரீ லான்ச்சிங்கில் வந்து இருக்குது. ஸோ எப்பவுமே லான்ச்சிங்கு ப்ரீ லான்ச்சிங் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருங்க. அது ஆல்ரெடி ஆஃபர் வந்து சொல்லிட்டீங்க. ஸோ ப்ரைஸ் ஆஃபராக இப்போ என்ன மாதிரி ஆஃபர் நம்ம மக்களுக்கு வந்து கொடுக்க போறீங்க சார்? நம்ம லான்ச்சிங் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 850 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஓகே நம்ம வந்து லான்ச்சிங் ஆஃபராக கொடுத்து லான்ச் பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். ஓகே, இதில் வந்து நம்ம லோனுக்கு போகிற மாதிரி இருந்தாக்கா 900 ருபீஸ்ல நம்ம கொடுக்குறோம் சார். சரி ஓகே சார். லோனுக்கு போக எலிஜிபிள் இல்லைன்றவங்களுக்கு நம்ம 50-50 ஆஃபர் மாதிரி பாதி பணத்தை கட்டிட்டு மீதி பணம் வந்து பாத்தீங்கன்னா 0 இன்ட்ரெஸ்ட். ஓகே, வட்டியே இல்லாம நம்ம ஆபீஸ்லயே நம்ம பணம் கட்டிக்கலாம் சார். டைரக்டா அதான் ஸ்கீம் நம்ம ஆஃபர் சொல்லி இந்த மாதிரி அத நம்ம யூஸ் வந்து. ஆமா சார், இதுதான் வந்து நம்ம சூப்பரான ரேட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிள்ல யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்டா 850 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. சூப்பர் சார். ஓகே, இத வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னாக்கா உண்மையிலேயே வந்து இடம் வாங்க முடியாத இருக்கிறவங்க கூட இந்த இடத்த வாங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் இந்த சைட்டை நம்ம கொடுத்துருக்கோம் சார், போட்டிருக்கோம். ஸோ அதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வாங்கி ஒரு அசட்டா பாக்குறவங்களுக்கும் இது ரொம்ப சூட்டா இருக்கும். ரொம்ப சூட்டா இருக்கும் சார். ஓகே சார், இப்போ சரௌண்டிங் நியர்பை ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அதை பத்தி சொல்லிருங்க சார். கேட்ட கேள்வி சூப்பரான கேள்வி. பசங்க வந்தாங்கன்னா படிக்கிறதுக்கு உண்டான வசதிக்கு உண்டான கேள்வியா கேட்டிருக்கேன். ஓகே, ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னாக்கா விவேகானந்தா ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே மெயின்லயே இருக்கு நமக்கு. சரி ஓகே, நம்ம இன்னும் ஐஃபர் ஃபைலா நம்ம போனோம்னு சொன்னோம்னா பொன்னியரி இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா 15 நிமிஷத்துல உங்களுக்கு வேலம்மாள் காலேஜ் இருக்கு. வேலம்மாள்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. நம்மள சுத்தி வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் அண்ட் ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா 15 நிமிஷத்துல நம்ம போலாம். ஃப்ரீயாவே போலாம். பஸ் வந்து பாத்தீங்கன்னா பஸ் வசதி அவ்வளவு வசதியா இருக்கு. சூப்பர் சார். ஓகே, பசங்க படிக்கிறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸோட இந்த சைடு நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல அந்த லெவலுக்கு டெவலப்மெண்ட்ல வந்துட்டு இருக்கு சார். சூப்பர் சார். ஸோ அப்போ இதை நம்ம என்னன்னா ஒரு ரெசிடென்ஷியலுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வீக்கெண்ட் நம்ம ஃபேமிலியோட வந்து ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெசார்ட் மாதிரி கான்செப்ட் இருக்கும், அதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். ஓகே சார், இப்போ கம்பெனி சைட்ல ஃப்ரீ சைட் விசிட் ஆர்கனைசேஷன் பண்றோமா? கண்டிப்பா சார். ஓகே, நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபேமிலியோட வரவங்களுக்கு வீட்டாண்டியே போயிட்டு பிக்கப் பண்ணின்னு வந்துட்டு சைட்டை காட்டிட்டு நம்ம ஆஃபீஸையும் காட்டிட்டு, ஏன் நம்ம ஆஃபீஸை காட்டிட்டு போறோம்னு சொன்னோம்னாக்கா நம்ம ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்த் சென்னையில நம்பர் 1 கம்பெனியா நம்ம ஸ்ரீவாரி எஸ்டேட் இருக்கு சார். சூப்பர். இத வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு 10க்கு 10ல இருக்கும், இல்ல ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கும்ன்ற மாதிரி எல்லாம் இல்லாம ஐடி லெவல்ல பிரம்மாண்டமான கம்பெனி தான் நம்ம கம்பெனி. அத வந்து பார்க்கும்போது இடமே பார்க்க வராம அங்கேயே நம்ம சைட்ல நம்ம ஆபீஸ்ல உட்காந்து இடத்த புக் பண்ணிட்டு போன கிளைண்ட்டுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அங்க வந்து பார்த்த உடனே இவ்வளவு பெரிய கம்பெனியா, இவ்வளவு பேர் இதுல ஒர்க் பண்றீங்களா அப்படின்ற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ISO 9001 கம்பெனி சார் நம்ம. சரி ஓகே, அதனால சர்டிபிகேட் வாங்கின கம்பெனின்றதுனால ஃபுல் டைட்டில் கிளியரா இருக்கும் நம்மளுக்கு. சரி ஓகே, பேங்க் லோனுக்கு நம்ம போலாம். சோ பயப்படவே தேவையில்லை, எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் கிளியர் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம கம்பெனில. சூப்பர் சார். நம்ம ஷோ மூலியமா
ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். ம். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னும் 3 வருஷத்துல ம். வாங்குறதுக்கு உண்டான ஆட்கள் நம்ம கிட்ட நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே. ஆனா ம். இடம் மட்டும் பற்றாக்குறையா இருக்க போகுது. ஓகே. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு மின்னல் வேகத்துல வளர்ந்துகிட்டு இருக்கிறதுனால ஓகே. நம்ம சென்னையை சுத்தி, சென்னைன்னு எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் கொஞ்சமா இருந்த சென்னை ம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் ராணிப்பேட்டை வரையிலையும், கண்டிப்பா சார். நல்லா. இந்த பக்கம் பழவேற்காடு வரையிலையும், அந்த சைடு செங்கல்பட்டு வரையிலும் வந்து பாத்தீங்கன்னா சென்னையா மாறிடுச்சு. ஆமா. உண்மையிலேயே 5 வருஷத்துல ஆ. செம்ம ரேட்ல அவங்க ஓகே. கோடீஸ்வரனா மாறதுக்கு உண்டான ஒரே வாய்ப்பு ஓகே. லேண்ட் மட்டும்தான், இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் மட்டும்தான். ஓகே. இதை நான் பல தடவை நம்ம ஷோல சொல்லியிருக்கோம். சொல்லிருக்கீங்க. வாங்கினவங்க இந்த நம்ம 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்க எல்லாம் நாங்க சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்றதையும் அவங்களே வந்து பார்த்துட்டு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே. எங்க ப்ரோக்ராம்லயே நம்ம அட்டென்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா அது வாங்கினவங்களுக்கு நல்லா பயன்பெற்றவங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே தெரியும். ஆமா சார். சூப்பர் சார். ஓகே சார். சூப்பரா எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிருக்கீங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இங்க வந்து பர்ச்சேஸ்மே வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பி கஸ்டமரா இருக்காங்க. எனக்கே பர்சனலாக கால்மே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரோலே வந்து சொல்லியிருந்த மாதிரி தான் இவங்களோட எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒரு அடித்தட்டு மக்களை வந்து வாங்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இந்த ப்ராஜெக்ட்மே லான்ச்மே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரெசிடென்ஷியல் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீக்கெண்ட் நீங்க வந்து ஃபேமிலியோட வரீங்க. ஸோ இப்போ டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பீக்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இங்கே நீங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு ரெசார்ட் மாதிரி கட்டிட்டு பக்கத்துலேயே பழவேற்காடு வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு அப்படிங்கிறனால ஒரு சாட்டர்டே சண்டே வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக ஃபேமிலியோடமே இருந்துட்டு வந்து போயிடலாம். இதோட பக்கத்தில் ஃபுல்லாக வந்து ஃபேமிலிஸ் இருக்குது அப்படிங்கிறனால நமக்கு வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பர்பஸுக்கு ஒன்றுமே பிரச்சனையே வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டேரக்ட் ப்ரொமோட்டர் நம்பர் தான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு வந்து ஷேர்மே வந்து பண்ணுங்கள். சென்னையில் உங்களுக்கான ஒரு அசெட்டை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சார். தேங்க்ஸ்.